அதுவும் முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வைட்டல் பாயிண்ட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரே வேகமாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அடிக்கலாம். அதுவும் இல்லை நம்ம கால் எடுத்து அவங்க கீழ் பகுதியை ஒரு ப்ரெஸ் கொடுக்கலாம். அதை வேகமாக வந்து ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வலிக்கும். ஸோ அவங்க நம்ம கிட்ட இருந்து பின்னோக்கி சொல்லுவாங்க. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது பெண்கள் வந்து பயந்து போகாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முன்னாடி நின்று அவங்களை வந்து கேட்கறதுக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒருத்தர் பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கையில இருக்கிற நக்கல்ஸை நல்லா போட்டுங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் அவங்க கிட்ட லூஸ் பண்ணக்குள்ள நீங்க டர்ன் பண்ணி உங்க எல்போ வச்சு அவங்க ஃபேஸ்லயே பஞ்ச் பண்ணணும். உடனே டக்குன்னு திரும்பி அவங்க காலில் மட்டும்தான் அப்ப பேலன்ஸ் இருக்கும். அதையும் நீங்க ஒரு கில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்பாட்லயே கீழே விழுந்துருவாங்க. அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தப்பிச்சு அங்க இருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா கையை நீங்க விளக்க ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா ஃப்ரீயா இருக்கிற ஹேண்டை யூஸ் பண்ணி அவங்க நோஸ்லயே பஞ்ச் பண்ணுவாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேனிக் ஆகாதீங்க. அதட்டவே பட வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்கும்போது படத்துல வந்து செயின் பிடிக்கிறாங்க, நீங்க செயினை நீங்க பிடிச்சீங்கன்னா செயின் அறுந்துடும். சரிங்களா? செயினை பிடிக்க கூடாது. மெயினா அவங்க கையை பிடிச்சு ஒரு ஆஃப் சர்க்கிள். ஸோ அவங்களால எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணி பேக்ல ஒரு கிக். ஸோ நிலை குழந்தை அவங்க கீழே விழுந்துடும். இதை பேஸ் பண்ணி நீங்க வெளியில வந்துக்கலாம். சப்போஸ் பைக்ல போறீங்க, பைக்ல வந்து செயின் ஸ்நாட்ச் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா பைக்ல வந்துட்டு நீங்க நடந்து போறீங்க. பைக்ல வரும்போது உங்ககிட்ட ஒரு செயின் ஸ்நாட்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அவங்க கையை பிடிச்சி நீங்க கீழே உட்காரணும். ஸோ கீழே உட்காரும் போது பைக்கோட அவங்க கீழே விடுவாங்க. நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க இழுத்து போயிடும். அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சி கீழே உட்கார்ந்தோடனே கீழே அவங்க தடுமாறி விழுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க ரெஸ்கியூவே வெளியே வந்துடலாம். பேருந்துக்காக தாயும் மகளும் காத்திருக்கின்றன. அப்போது மகளிடம் ஒரு ஆணவர் பேருந்து தவறாக நடக்க முயல்கிறார். நாங்களே பார்த்தோம். ஏன் போய் சொல்ற? ஆமா மேடம், ரொம்ப நேரமா எங்கால இந்த பொண்ணு இடிச்சே தான் இருக்கோம். ஆமாமா, இந்த நம்பர் 1091. நாங்க 2ஆம் நம்பர் பஸ்ல கீழே தாண்டி வந்துருக்கோம். என் பொண்ணுகிட்ட ஒரு பஸ் ரொம்ப தப்பா நடக்க ட்ரை பண்ணா நாங்க அடுத்து சாமி போறது இறங்குறோம். உடனே வர முடியுமா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பேருந்து சாமி போறது லோ நம்ம ரொம்ப நேரமா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டே இருந்தான். ஆமா மேடம், நாங்களும் பார்த்தோம். சரி, நீங்க ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க. இவ்வாறான பிரச்சனைகளை பெண்கள் பயப்படாமல் தைரியமாகவும் விழிப்புணர்வும் கையாள வேண்டும். ஆபத்து ஏற்படும் நேரத்தில் உடனடியாக உதவி கேட்பதும் அருகில் இருப்பவர்களின் உதவியை பெறுவதும் மிகவும் அவசியம். அடுத்ததாக காட்சி 3. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் வச்சுக்கோ. அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஓகேடா, பாய். பாய்டா. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாமே விஷயம் தான் வயசு. சார், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. முதல்ல தள்ளி நில்லுங்க ஃபர்ஸ்ட். பாரு, ஈவினிங் வந்தாலும் கீழே வெயிட் பண்ணுவேன். நீ கண்டிப்பா வந்து ஆகணும். என்ன விஷயம்? தைரியத்தை கைவிடாமல் உடனடியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை அழைக்கின்றார்.
எங்க கம்பெனில எங்க மேனேஜர் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ரொம்ப தப்பு தப்பா மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க மேடம். நான் உடனே அனுப்புற மெசேஜ் தற்போது சிங்கப்பெண் அதிரடிப்படையானது அலுவலகத்துக்கு சென்று மேலாளரை விசாரணை செய்கிறது. ஆமா ஆமா இது சிவம் மேடம் பின்னாடியே கார் வந்துடுறேன். அலுவலகத்தில் ஏதேனும் உங்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் இருந்தால் நீங்கள் எவ்வித ஐயப்பாடுமின்றி நமது சிங்கப்பெண் படைக்கு அழைக்கலாம். ஒரு பெண் வேலை செய்யும் இடத்தில் அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக யாராவது பாலியல் சீண்டல் அல்லது தொந்தரவு செய்தால் அதை பயந்து சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருடா அவர்கிட்ட நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சக்தியிடம் செல்கிறான். சக்தி நான் உன்னை தினமும் பார்க்கிறேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏன் என்ன அவாய்ட் பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எனக்கு டெய்லியும் டார்ச்சர் பண்ற? ஏன் சக்தி நான் உன்னை உண்மையை தானே லவ் பண்றேன். உனக்காக பாரு பேர் டாட்டூலாம் போட்டிருக்கான் பாரு. நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு எவ்வளவோ டைம் சொல்றேன். என்ன டெய்லியும் ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் உன்கிட்ட தனியா பேசி ஆகணும். என் கூட வா. ஏய் என்ன பண்ற? ஏய் கையை விடு. ஏய் கையை விடு. எல்லாரும் பார்க்கறாங்க. ஐயோ ஏய் ரோஹித் போதும் வாடா போயிடலாம். பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஏய் சக்தி இவன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறான். நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். நீ பயப்படாதடி, நீ இப்படியே விடக்கூடாது. சிகரெட்டுக்கு கால் பண்ணலாம், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாமா இனிமேலும் அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாயிடும். கால் பண்ணிடலாம். சிங்க பெண்களுக்கு தொலைபேசி அழைக்கிறேன். மேடம் என் ஃப்ரெண்டு சக்தி உங்ககிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மேடம். மேடம் என் பேரு சக்தி. என் ஒரு பையன் தினமும் லவ் பண்றான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றான். இன்னைக்கு என் பையன் பிடிச்சி எடுத்து கீழே தள்ளி விட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நீ எதுவும் பயப்படாதம்மா, நாங்க பார்த்துக்கிறோம். அந்த பையனோட நம்பர் அனுப்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க தான் ரோஹிதா? ஆமா நீங்க? நாங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையிலிருந்து பேசுறோம். நீங்க ஒரு பொருள் அவகாசம் பண்ணிடலாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேடம் நான்லாம் ஒன்றும் பண்ணல மேடம். ஓகே நீங்க போன அப்பா கிட்ட கொடுங்க. நாங்க சிங்கப்பெண் சிறப்பு படையில் பேசுறோமா? இது எங்க போறோம்? சொல்லுங்க மேடம். நாங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையிலிருந்து பேசுறோம் சார். உங்க பையன் ரோஹித் ஒரு பொருள் தொடர்ந்து அவகாசம் பண்ணியிருக்கோம். நாங்களோட காலேஜ்ல இருக்கிற பார்ட்டிலாம் வெயிட் பண்றோம். அதை கூட்டிட்டு வரீங்களா? ரோஹித் பெற்றோர்கள் சம்பவ இடத்தில் வருகின்றார். இதோ நமது கோவை மாநகர சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையானது சம்பவ இடத்திலே அடைந்தது. நீங்க தான் ரோஹித்தோட பேரண்ட்ஸா? ஆமா மேடம். உங்க பையன் வந்து முதல்ல அவகாசத்துக்கு போய் அந்த பொண்ணை ரோட்லயே தள்ளி விட்டுருக்கோம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நம்ம படிக்காத காலேஜ் இருந்தாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கிறாங்க. இதை நம்ம கல்யாணம் நடத்தி போகலாம்னு நினைக்கிறோம். அவங்க இதை கம்ப்ளைண்ட் அடிச்சு போயிட்டு கொடுப்பாங்க. தெரியுமா? மேடம் இனிமேல் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். மன்னிச்சிடுங்க மேடம். இனிமேலாவது உங்க பையனை ஒழுங்கா பாருங்க சார். சரி மேடம். வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு. காலேஜ் படிக்கிறப்பனா என்ன பண்ணி வச்சிருக்க? ஒருதலை காதல் என்ற பெயரில் ஒரு பெண்ணை தொடர்ந்து செல்வதும் அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக காதலிக்க வற்புறுத்துவதும் காதல் அல்ல. பெண்களை உங்களுக்கு பிடிக்கும் கருதி. ஐ லவ் யூ. அலியா நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா? நீ வர நீ ரொம்ப அழகா இருக்க. ஓகே வரேன். கார்த்திக் எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நான் பார்க்கலாம். பாய். பாய். 3 மாதங்களுக்கு பிறகு மச்சான் வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து தமாடிக்கலாம். அப்போது ஆலியா தனது தோழிகளுடன் அந்த வழியாக வருகிறாள். ஆலியா உன் பாய் ஃப்ரெண்ட் தானே அது? என்னடி அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான்? ஏய் ஆமாடி. அவன் அதிர்ஷ்டம் மொபைல் யூஸ் பண்றான். ஏய் கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு நான் சீ
பேர் சேர்ந்து தம் அடிக்கலாம். அப்போது ஆலியா தனது தோழிகளுடன் அந்த வழியாக வருகிறாள். ஆலியா, உன் பாய் ஃப்ரெண்ட் தானே அது? என்னடி அவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான்? ஆமாடி, அவன் அஜித்லின் மகள் இன்சி வரல. சாந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுதான் நீங்க சுத்தமா பிடிக்காம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் 2 பேரும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். அலியா போகாத, ப்ளீஸ் அலியா போகாத. என்னடா மாலை எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா? என்ன ஏய், இங்க பாரு, என் போட்டோவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? என் வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. அவன் நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம், சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை கோவை மாநகரம். ஹலோ மேடம், என் ஃப்ரெண்டு ஆலியாவோட போட்டோவை ஒரு பையன் மாஃபி பண்ணி அவளை பிளாக்மெயில் பண்றான் மேடம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நாங்க இப்ப ஸ்டார் ஜூஸ் கடையில இருக்கோம் மேடம். அவனும் அவனோட ஃப்ரெண்டும் பக்கத்துல டீ கடையில இருக்காங்க மேடம். சீக்கிரம் வாங்க மேடம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நீங்க அங்கேயே இருக்கமா, நாங்க வரோம். இதோ சிங்கப்பெண்கள் விரைந்து அந்த இடத்திற்கு வருகிறார்கள். நமது கோவை மாநகர சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையானது புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தினை விரைந்தடைந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. ஆமா மேடம், நாங்க தான் கால் பண்ணோம். என்ன பிரச்சனை மேடம்? இதான் என் ஃப்ரெண்ட் ஆலியா. இவளோட போட்டோ அந்த பையன் மாஃபி பண்ணி பிளாக்மெயில் பண்றான் மேடம். சோஷியல் மீடியால எல்லாம் போட்டு ரொம்ப பயமுறுத்துறான். அதோ வெளியே டீ கடையில நிற்கிறாங்க, அவன் தான் மேடம். சிங்கப்பெண்கள் ஆசிரியர் செல்கிறார்கள். ஏய் மச்சான், எனக்கு கதல் வருதுடா, நான் போயிட்டு வரேன். நான் எதுவும் பண்ணல மேடம். மேடம் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்க மேடம். ஒரு பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அவளுடைய கண்ணியத்தையும் மனநிலையையும் பாதிப்பது மிகவும் தீவிரமான விஷயம். மேலும் அந்த புகைப்படத்தை வைத்து அவளை பிளாக்மெயில் செய்திருந்தால் அதற்கு பொருந்தும் சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யாராவது உங்களை மிரட்டினால் பயந்து அமைதியாக இருக்காதீர்கள்.